வணக்கம். என் பேர் சீனித்துறை. எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கிராமத்து சிறகுகளோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் நான் தான். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னா, வீட்டுத் தீர்வை வரி விதிப்பு எண் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி அமௌண்ட் கட்டுவதுங்கிறத பார்ப்போம். முதல்ல விபி டேக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட் லிங்க் அடிச்சிடுங்க. விபி டேக்ஸ். உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. பிளாக் செலக்ட் பண்ணிக்கிடுங்க. நம்ம பஞ்சாயத்தை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. உங்கள் மொபைல் நம்பரை அடித்ததுக்கப்புறம் கேப்சா என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும். கேப்சா என்ட்ரி பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் சர்ச் கொடுங்க. உங்களோட டீட்டெயில் எல்லாமே உள்ள ஷோ ஆகும். பார்த்துக்கிடுங்க. வரி விதிப்பு எண் 80 வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள டீட்டெயில் காமிக்கும். இப்போ நம்ம மறுபடி பேமெண்ட் பண்ணுறதுக்காக எதில் போகணும்னா, அந்த வரி விதிப்பு எண் 80 இருக்குது பார்த்தீங்களா, அதை காப்பி பண்ணிக்கிடுங்க. இப்போது பழைய மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக்ட், ஒன்றியத்தை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. வில்லேஜ் செலக்ட் பண்ணிக்கிடுங்க. வரி விதிப்பு எண்ணை செலக்ட் பண்ணி கேப்சா கோடு எல்லாமே அடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும். இப்போ பேமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்குள்ள பேர், அடுத்து மொபைல் நம்பர், அடுத்து இமெயில் ஐடி, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கிடுங்க. உங்கள் ஒன்றியத்தை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. உங்கள் ஊராட்சி அந்த இதை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. வரி விதிப்பு எண் அந்த நம்பரை பேஸ்ட் பண்ணிக்கிடுங்க. கீழே உள்ள கேப்சாவை அடித்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் எவ்வளோ கட்டணுங்கிறத எல்லாமே காமிக்கும். நீங்கள் யூபிஐ மூலம், நெட் பேங்கிங், QR கோடு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க. இது மூலமாக நீங்கள் ஈஸியாக வீட்டு தீர்வைக்கு பணம் கட்டிக்கிடலாங்க. யாரையும் நீங்கள் போய் தேடி அலைய வேண்டாம். இருந்த இடத்துல நீங்கள் கட்டிக்கலாம். நன்றிங்க. இன்றைக்கி பார்த்தீங்களா, நம்ம வீட்டு தீர்வை வரி விதிப்பு எண் எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்க. நாளைக்கு இதை மாதிரி நல்ல அப்டேட்டை உங்களுக்கு தரோம். நன்றி. இந்த கிராமத்து சிறகுகளை என்றைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.